தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். வணக்கம். மத்திய அரசு தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் இதை எதிர்ப்பவர்கள் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன? அதாவது நியூட்ரினோவை பொறுத்த வரைக்கும் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை நாங்களே அது மிக மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆனா அதே நேரத்துல நியூட்ரினோ திட்டம் என்பது எந்தவித அணுசக்தி போன்று எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று பல விஞ்ஞானிகள் உறுதிப்பட கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் சாதாரணமாக நாம் நடந்து செல்லும் பொழுது கூட இந்த நியூட்ரினோ துகள்கள் நம்மை நோக்கி நம்மை ஊடுருவி செல்கின்றன. அதனால் இது அணுசக்தி போலவோ அணு கதிர் போலவோ கிடையாது. இன்னொன்று, அதில் சுற்றுச்சூழல் பாதிப்பும் வராது. உயர் கல்விக்கும் பரிசோதனைகளுக்கும் இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதுதான் இதுவரை விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கும் கருத்து. ஆக அந்த பகுதியே முன்னேற்றம் அடையும் என்பது மட்டுமல்ல, இந்த நியூட்ரினோ என்பது ஒரு அபாயகரம் இல்லாத ஒரு விஞ்ஞான பூர்வமான கண்டுபிடிப்பு என்று நினைக்கும் பொழுது அதை நாம் அனுமதிப்பதில் தவறில்லை. அதை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். என்றால் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் போன்றவர்கள் கூட நியூட்ரினோ துகள்கள் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆக மக்களுக்கு பாதிப்படைந்தால் நிச்சயமாக அது மத்திய அரசு கொண்டு வர போவதில்லை. ஆனால் வளர்ச்சிக்கான ஒரு அபரிதமான வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு இருந்து அபாயமும் இல்லாத பட்சத்தில் அதை நடைமுறைப்படுத்தலாம் என்பதுதான் எனது கருத்து. இருந்தாலும் மக்கள் விரும்பாத திட்டங்களை மத்திய அரசு திணிக்க முயல்கிறது அப்படின்னு இந்த மாதிரி திட்டங்களை எதிர்ப்பு மக்களுக்கு விரும்பவில்லை என்றால் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது நமது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நன்கு கற்றவர்களை நியூட்ரினோவுக்கும் அணு உலைக்கும் அணுசக்திக்கும் மாறுபாடு தெரியாமல் இருக்கும் பொழுது மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு நியூட்ரினோ அப்படி என்று சொன்ன உடனே ஏதோ அணுக்கதிர்கள் அணுசக்தி என்று நினைத்து விடுவார்கள். இது பரிசோதனைக்காக, உயர்கல்விக்காக அயல்நாடுகளில் சாதாரணமாக பயன்படுத்தப்படுவது. தமிழகத்தில் இது வந்திருப்பது இதுவரைக்கும் மற்ற இடங்களிலெல்லாம், இது எடுக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் அபரிதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆக இது வளர்ச்சிக்கான திட்டம். இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி அதற்கு பின் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக மத்திய அரசு அதை ஒப்புக்கொள்ள போவதில்லை. ஆக எல்லா திட்டங்களையுமே ஆரம்பத்திலேயே நாம் அப்படி ஒரு அபாயகரமானது என்று முத்திரை குத்தாமல் இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்றால் போல் நம்ம மனநிலையை ஓரளவிற்காவது அபாயகரமற்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது மாற்றிக்கொள்வது நல்லது அல்லவா என்பது எனது கருத்து. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதிக்காத பட்சத்தில் தான் இந்த திட்டம் தாமதமாகிறது அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதிக்காத பட்சத்தில் உங்க நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அதாவது மாசு கட்டுப்பாடு வாரியம் உண்மையிலேயே அது எந்த விதத்தில், அதாவது இதை அவசியமாகவோ விஞ்ஞான பூர்வமாகவோ பார்க்க வேண்டுமே தவிர அரசியலாக பார்க்க கூடாது. ஆக விஞ்ஞான பூர்வமாக சுற்றுச்சூழல் சார்ந்த உண்மையான பரிசோதனைகளை செய்து அதில் உண்மையாகவே எந்த பாதிப்பும் இல்லாத போது அவர்கள் அனுமதி கொடுக்கலாம். இல்லை, விஞ்ஞான பூர்வமாக அவர்களுக்கே அதில் சந்தேகம் இருக்கும்போது அவர்கள் அதற்கான தகவல்களை சொல்லலாம் மத்திய அரசு. ஆக தெளிவான ஒரு தகவலை சொல்வதில் என்ன இருக்கிறது? மாசு கட்டுப்பாடு வாரியம் அதை தாமதப்படுத்துவதற்கு பதிலாக இருக்கிறது என்றால் இருக்கிறது என்று சொல்லட்டும், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லட்டும். அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மத்திய அரசு மதிப்பளிக்க தவறுகிறதா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் மக்களின் வளர்ச்சியில் மத்திய அரசு அக்கறை கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு மட்டுமே இதை கொண்டு வந்து தமிழக மக்களின் உணர்வுகளை மட்டுமே மதிக்காமல் இருந்தால் பரவாயில்லை. இந்த திட்டங்கள் எல்லாம் பல்வேறு மாநிலங்களில் பல சமயங்களில் பல இடங்களில் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுதான் வருகிறது. ஆக ஏதோ தமிழகத்தை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு தமிழக மக்களுக்கு மட்டும் வஞ்சிப்பதாக நாம் நினைப்பது மிக மிக தவறு. இந்த திட்டம் பல மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆக அப்படி எல்லா மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொழுது நாம் ஏன் தமிழகம் மட்டும் வஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்வது எப்படி சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. அதாவது நெடுவாசல் போராட்டம் போல
நெடுவாசல் போராட்டமாக இருந்தாலும் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறோம். அந்த மக்கள் விரும்பாத பட்சத்தில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படாது அப்படிங்கிறது தான் மத்திய அரசுடைய பாஜக தலைவர்களுடைய இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கருத்தா இருக்குது. அதே மாதிரி இந்த நியூட்ரினோ திட்டத்திற்கும் மக்களிடம் கருத்து கேட்பீங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சியை மத்திய அரசும் பாஜகவும் எடுக்கும்? இல்ல, இது ஏற்கனவே இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார்கள். இதற்கு முந்தைய அனுமதி கிடைப்பதற்காக காலதாமதம் ஆகின்ற பட்சத்தில் இந்த நியூட்ரினோவினால் என்ன தவறும் இல்லை, எந்த பாதகமும் இல்லை, பாதிப்பும் இல்லை என்பதை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளாகவே நடத்தி இருக்கிறார்கள். விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்கட்டும். அது சரியானதாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் ஒப்புக்கொள்வார்கள். அதையும் மீறி மக்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதையும் சரி செய்ய வேண்டியது அரசாங்கங்களின் கடமையாக இருக்கிறது. நீங்க முன்பு பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த மாதிரி எதிர்ப்பலைகள் எழுது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் அரசியல் ஆக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்க. என்ன ஆதாயத்திற்காக யார் அரசியல் ஆக்குகிறார்கள்? என்ன ஆதாயத்திற்கு என்று இல்லை, எதையுமே முழுவதுமாக இது எதனால் ஏற்படுத்தப்படுகிறது, இந்த பகுதி மக்களுக்கு அதனால் என்ன பலன், அவர்களுக்கு எந்த விதத்தில் இந்த இடம் முன்னேற்றம் அடையும் என்பதையெல்லாம் சுற்றிலுமாக பார்க்காமல், ஒரு திட்டம் என்ற உடனேயே அது என்ன என்றே பார்க்காமல் உடனே அதற்கான எதிர்ப்பு, அது சில அமைப்புகள் சில கட்சிகள் அதற்காகவே இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் ஆராய்ந்து சிந்தித்து மத்திய அரசு கொண்டு வந்தாலே அதை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை கூட சில பேர் எடுத்திருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அணுக வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன்.